ஸ்லீப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயினோட கிளியரிங் மெக்கானிசம். தூங்கும்போது பிரெயினில் வந்து அந்த வேஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணுறதே ஸ்லீப் தான். அதே மாதிரி பிரெயினுக்கு வந்து ஒரு ரீசெட் கொடுக்கறது ஸ்லீப் தான். சரியான ஸ்லீப் ரொம்ப ரொம்ப தேவை. ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ரொம்ப தேவை, மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப தேவை. சர்க்கேடியம் ரிதம்னு ஒரு ரிதம் இருக்குது. எந்திரிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது, தூங்குறதுக்கு ஒரு டைம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஈவினிங் டியூட்டி, நைட் டியூட்டி, ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ் டியூட்டி, இந்த மாதிரி எல்லாமோ டியூட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லீப் நாட் பீயிங் நார்மல் இஸ் a ரீசன் ஃபார் மெனி ப்ராப்ளம்ஸ். ஒரு கடன், அதை நம்ம திருப்பி பே பண்ண வேண்டி வரும். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க சார், இப்போது ஒரு பிஸி வீக்கு, நிறைய லேட் நைட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு வீக்கெண்டில் போய் அடிச்சு போட்ட மாதிரியே தூங்குவோம் இல்லையா? தட் இஸ் த பாடி பேயிங் பேக் த ஸ்லீப் டெட். கண்டிப்பாக அந்த பர்சன் ஹூஸ் ஃபோன் இஸ் நாட் ஒர்க்கிங் இஸ் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ். அது ஒன்றும் வி கேனாட் சே தே ஆர் நாட் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ். அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணுமா? சரி, அந்த ஃபோன் வேலை பண்ணல, அதனால என்ன அப்படின்னு என்னால் நினைக்க முடியல. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் ஃபோன் டு ஒர்க் இம்மீடியட்லி. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மிஸ் மேட்ச்சில் தான் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து லேர்னிங் டு டூ மெடிடேஷன் can be very helpful. You know what meditation does, நம்ம மூளையில வந்து there is a network called the default mode network. அந்த default mode network அதுதான் calm down பண்ணும். It helps us attend, focus. So that's why meditation is helpful. நீங்க monks பார்த்தீங்கன்னா you will find that they are able to meditate. One of my podcasts is about the monk brain. முனிவர்கள் அவங்களோட பிரெயினை ஸ்டடி பண்ணதில் one of the important things is that when they meditate, there are permanent changes that happen. So with us we have Dr. Ennapadam S. Krishnamoorthy avarkal. Vanakkam sir. So vandu you are the founder of Buddhi Clinic, and not just that, Narambiyal Mano Tattva Nipunar. So and the title vandu enakku romba interesting ah irundhuchu. I have very, you know, I don't know how to even place that question. Chandramukhi படத்துல பார்க்கும்போது நம்ம ரஜினி சர்க்கோ டைட்டிலுக்கு நான் ஒரு மனோ தத்துவ நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு. So do you read people's mind? Reading minds is something that comes out of experience. Okay. Because ஒரு conversation நடக்கும்போது, whether it is with a client or whether it is with a known person, there are things that are said. சொல்லாத விஷயங்களும் பல விஷயங்கள் இருக்கும். அவங்களோட எக்ஸ்பிரஷன், செய்கை, இதுலேருந்து நமக்கு பல விஷயங்கள் வந்து விளங்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபீல்டில் we spend நிறைய மணி நேரம் we are speaking to people. அந்த மாதிரி செய்கிறதுனால that experience helps us identify and study or them better, come to some conclusions. அந்த பர்சனை பற்றி எங்களால் கன்க்ளூட் பண்ண முடியும். But it's not exactly reading the mind. It is understanding the person better, getting to know the person. அவங்க எல்லாம் சொல்லாதது கூட ஒரு அளவுக்கு விளங்கும். அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு holistic understanding of the person வரும். எல்லாம் ஃபீல்ட்ஸில் டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு தூங்கும்போது கூட அந்த ட்ராயிங்ஸ்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி. ஈவன் when you're not consulting people, when you're just hanging out with your friends, does that happen to you when your friends are like ஜென்ரலாக உங்ககிட்ட பேசும்போது கூட do you tend to read them? What are they trying to like say? அந்த மாதிரி does it happen to you? Generally no, because one of the important things in practice of mental health அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம ஒர்க்கை வந்து we have to leave it in the office when we leave. We cannot carry it with us. ஸோ அதனால் வந்து in general one doesn't அந்த ஒரு aspect of work, அந்த aspect of consciousness அதை நாங்கள் switch on பண்ண மாட்டோம் தேவையில்லாமல். So back then, do you think that was handled better than this generation people? Because இப்போ ஈஸியாக வந்துட்டு oh my god I'm really stressed, I don't want to talk about it. ஈஸியாக அந்த டேர்மை வந்துட்டு நம்ம அப்யூஸ் பண்ணுறோமா? ஓவர் யூஸிங் த டேர்ம்ஸ் தீஸ் டேஸ். வேணும்னு பண்ணலை, பட் வித்தவுட் ரியலைசிங் பண்ணிட்டு இருக்கலாம். எஸ் ஓகே. ஸோ கண்டிப்பாக அந்த பர்சன் ஹூஸ் ஃபோன் இஸ் நாட் ஒர்க்கிங் இஸ் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, சரியா? அது ஒன்றும் வி கேனாட் சே தே ஆர் நாட் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ். ஓகே. அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணுமா? சரி, அந்த ஃபோன் வேலை பண்ணல, அதனால என்ன அப்படின்னு என்னால் நினைக்க முடியல. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் ஃபோன் டு ஒர்க் இம்மீடியட்லி. சரியா? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மிஸ் மேட்ச்சில் தான் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இட் கம்ஸ் அவுட் ஃபார் மோஸ்ட் பீப்புள். ஸோ வந்துட்டு இந்த மென்டல் ஹெல்த்தில் நிறைய டேர்ம்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. அதில் ஒன் ஆஃப் த டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலோஸ்டாட்டிக் லோட். ஸோ ப்ளீஸ் டெல் us something about that. Human body requires the capacity to repair itself. நாம் வந்து இப்போ எந்த ஒரு சவுண்ட் எடுத்துக்கோங்க, அந்த லெவலை தாண்டிடுச்சுன்னா சவுண்ட் பிகம்ஸ் இன்டாலரபிள், ஈவன் இஃப் இட் இஸ் அ நைஸ் திங் லைக் மியூசிக். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஃபார் பேலன்ஸ் டு பி மெயின்டைன்ட்
there is a threshold or a level. அந்த level cross பண்ணிடுச்சுன்னா நம்மளால வந்து the system is not able to handle. The system ஓட capacity to maintain a neutral, comfortable environment. அதுதான் நம்ம allostatisன்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் மெனி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடும் சரி, இல்லை மென்டல் ஹெல்த் ரிலேட்டடும் சரி, ஃபிசிக்கல் இல்னஸ்க்கும் சரி, திஸ் பர்டிகுலர் கான்செப்ட் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு நம்ம சொல்கிறோம், இல்லை மென்டல் பிரேக் டவுன்னு சொல்லலாம். அது வந்து அந்த ஒரு நொடியிலையோ அந்த ஒரு வினாடியிலையோ நடக்கலை, அது பில்டப் ஆச்சு. ஒரு பாயிண்ட் ரீச் ஆகும்போது அந்த allostasis no longer possible, அந்த ரீசெட் இஸ் நோ லாங்கர் பாசிபிள். சிஸ்டமால் தானே வந்து ஹீல் பண்ணிக்க முடியல, ரிப்பேர் பண்ண முடியல. தட் இஸ் வென் வி பிகம் சிம்டமேட்டிக். ஸோ சொல்லுவாங்கள்ல, ஏதாச்சும் சரி மனசு சரியில்லைன்ற ஒரு டேர்ம் நம்ம டப்புன்ட்டு யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இது மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி புத்தி கிளினிக்ன்ட்டு அழகாக பேர் வச்சுருக்கீங்களே, ஸோ மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயமா? ஸோ வாட் இஸ் திஸ் ஆல் மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் டு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குள்ள மைண்டுன்னு ஒரு ஆர்கன் தனியாக கிடையாது. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்கேன் இந்த வேர்ல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டால் பிரெயின் கண்டுபிடிப்பீங்க, ஹார்ட் கண்டுபிடிப்பீங்க, லங்ஸ் கண்டுபிடிப்பீங்க, கிட்னி கண்டுபிடிப்பீங்க, லிவர் கண்டுபிடிப்பீங்க, கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் மைண்டை கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா மைண்டு நம்ம சொல்கிறது வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் கான்செப்ட். எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஒரு விண்டோஸ் சிஸ்டமோ ஒரு iOS சிஸ்டமோ இருக்குது, டிபெண்டிங் ஆன் ஹூ மேனுஃபேக்சர்ட் யுவர் கம்ப்யூட்டர். அது வந்து ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணல. யுவர் மைண்ட் இஸ் த சாஃப்ட்வேர் இன்சைட் யூ. ஓகே, ஸோ நம்ம பிரெயின் என்ன பண்ணுது? பிரெயின் இஸ் லட்சக்கணக்கில் நரம்புகள் ஒன்றுக்கு ஒன்று கெமிக்கல் மூலியமாக பேசுகிறது தான் வந்து த ஒர்க்கிங் பிரெயின். அந்த ஒர்க்கிங் பிரெயின் தான் மைண்ட். ஓகே, இது நீங்கள் இப்போ ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியா. இப்போது ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஊட்டி மலைக்கு போகிறேன், ஒரு ஏர்லி மார்னிங் ட்ரெக்கில் போகிறேன். திடீர்னு எனக்கு எதிர்க்க வந்து ஒரு காட்டு எருமையோ ஒரு யானையோ ஒரு லெப்பர்டோ வருது. ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஃபைட், ஃப்ளைட் ஆர் ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். அப்படின்னா என்ன? நெஞ்சு படபடன்னு நடிக்கும், ரைட், தலை சுற்றும், பயமாக இருக்கும், கை கால் நடுங்கும், அந்த குளிரில் வேர்வை வரும். இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. எதனால? ஒன்றுலேயும் நம்ம நின்று அந்த அனிமலோட ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா அங்கேருந்து ஓடணும். தட் இஸ் த பாடிஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ ஃபியர்னு நீங்கள் சொல்கிறது எங்கே இருக்குது? மைண்டில் தான் இருக்குது. ஏன்னா இது டேஞ்சரஸ்ன்னு எனக்கு தெரியும், அதனால ஃபியர் வருது எனக்கு. ஃபியர் இஸ் இன் த மைண்ட். ஹவு டஸ் த பாடி ரெஸ்பாண்ட்? ஸோ தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் யுவர் மைண்ட் அண்ட் பாடி. அந்த கனெக்ஷனை நாங்கள் வந்து ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோனாமிக் பிகாஸ் இட் ஒர்க்ஸ் ஆட்டோனாமஸ்லி, தானாக வேலை பண்ணுது, நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இப்போ அது என்ன கண்ட்ரோல் பண்ணுது? that controls all our organs, all our involuntary reactions control பண்ணுது. This is your mind body connection, which means that chronic stress இருந்தால் உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் சிம்டம் எல்லாமே வரலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டப்புன்ட்டு ட்ரிகர் ஆவாங்க. சில பேர் வந்துட்டு அந்த ப்ரெஷரை வந்துட்டு நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய ப்ரெஷர் வந்தாலும் ஆக்சுவல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் சின்ன ஒரு சேஞ்ச் வந்தாலுமே they won't be able to handle it at all. டப்புன்னு வந்துட்டு ஏதோ எரிமலையே வெடிச்ச மாதிரி, oh my god, this has happened in my life, I don't know what to doன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ all this is also related to these things. கண்டிப்பாக ஒரு பர்சன் எப்படி அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து டேஞ்சர் பர்சீவ் பண்ணுறாங்க, ஓகே, அது வந்து ஓரளவுக்கு ஏற்க வயர்டு, ஓரளவுக்கு வந்து அவங்களோட சைக்கியை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ கெப்பாசிட்டி டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அது நல்லா டெவலப் ஆகிருக்குன்னா நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அவங்களால வந்து அமைதியாக இருக்க முடியும். கெப்பாசிட்டி டு டெவலப் ஸ்ட்ரெஸ் நல்லா டெவலப் ஆகலைன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பர்சனாலிட்டி, டெம்பரமெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதுக்கும் ஒரு ரோல் இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ சம் பீப்புள் இயற்கையாகவே வந்து அவங்களால எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணிக்க முடியும், அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க கவுந்துட மாட்டாங்க. ஐ மீன் ஏற்றுக்க முடியும், கன்சிடர் பண்ண முடியும், அந்த ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியும். சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து நிறைய அவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
சிலப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய இன்டர்னலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். எஸ் எஸ் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆயிருக்கும், ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் குரூப் ஆன் தி அதர் ஹேண்ட் ரொம்ப விசிபிளாக ரொம்ப ஈஸியாக தே வில் பிரேக் டவுன். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இப்போ நம்ம குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே அவங்களுக்கு ரெசிலியன்ஸ் எப்படி வரும்? ஓகே, ரெசிலியன்ஸ்னா அந்த கெப்பாசிட்டி டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ். ஓகே, அது எப்படி வரும்? அது அனுபவம் மூலியமாக தான் வருது. இப்போ மாடர்ன் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் அப்பர் மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்டு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விடுறோம், அங்கேருந்து நாமளே கூட்டிகிட்டு வரோம், அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு கிளாஸில் விடுறோம், ஒரு டியூஷனில் விடுறோம், அந்த குழந்தையோட ஹோம்ஒர்க் நம்ம பக்கத்தில் உட்காந்து பண்ணுறோம், ரைட்? We struggle to make sure nothing goes wrong for that child. Yeah, true. சரியா? Protecting it as much as நிறைய possible. ப்ரொடெக்ட் பண்ணுறோம். சம் ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்ட்ஸ் நாங்கள் ஹெலிகாப்டர் பேரண்ட்ஸ்னு கூட சொல்லுவோம். ஓகே. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க, அங்கேயே ஹெலிகாப்டர் மாதிரி மேலேயே ஹோவர் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த சைல்டுக்கு எப்படி ரெசிலியன்ஸ் டெவலப் ஆகும்? ஓகே, அதே மாதிரி ஒரு நேச்சுரலி க்ரோயிங் அப் சைல்டு goes to school on his own by cycle. Yes, yes. Encounters some problems on the way, has to deal with it. சரியா? Has to ask somebody for help. ஏன்னா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுது. Has to get that help and go to school. Yes. Okay. Now dealing with real life situationsல தான் நமக்கு ரெசிலியன்ஸ் வரும். எக்ஸ்போஷரே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ரெசிலியன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் கொடுக்கல. ஸோ டெவலப்பிங் ரெசிலியன்ஸ் சில்ட்ரனாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், it is not about serving everything to them and making them comfortable. It is also about getting them to experience life. We call it as real life experience. எப்பவுமே தேவை, ரொம்ப தேவை. Other aspect therefore, to go back to our earlier point, okay, how you develop experience is through interaction, through learning through everyday life, navigating. நான் வந்து இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகே, இவங்கள்ட்ட போய் நான் பேசலாம், இவங்கள போய் நான் கேட்கலாம், இவங்கள்ட்ட நான் ஹெல்ப் கேட்கலாம். இது நான் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் ஐ நோ இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் நான் எப்படி இந்த சுச்சுவேஷனை வந்து நான் ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். அந்த ரெசிலியன்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் குட் மென்டல் ஹெல்த். பிகாஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் வளர்ந்த ஒரு அடல்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். டூ யூ திங்க் வளர்ந்து மேபி ஆஃப்டர் தே ரீச் 30, டூ யூ திங்க் இட்ஸ் possible for them to learn at that point of their age? It is definitely possible to learn at every age. Okay, it has to be done. அது வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு சிறு வயதில் இருக்க லேர்ன் பண்ணுறதும் ஓல்டர் ஏஜில் லேர்ன் பண்ணுறதும் அதில் டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் யார் வேணால் லேர்ன் பண்ணலாம், யார் வேணால் ரெசிலியன்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சைக்கலாஜிக்கல் தெரப்பின்னு சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ டிப்ரெஷனோட யாரோ வராங்க, ஆங்ஸைட்டியோட யாரோ வராங்க, இந்த சைக்கலாஜிக்கல் தெரப்பியோட முக்கியத்துவமே வந்து இந்த நான் இப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு ட்ரிகர்ஸ் என்ன, அதை ட்ரேஸ் பண்ணுறது, அந்த ட்ரிகரை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை நான் எப்படி இன்டர்னலைஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் எப்படி வேறு மாதிரி யோசிக்கலாம், அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு நான் அதை செய்யறதுக்கு திஸ் இஸ் மை ப்ராப்ளம்னு ரெக்கக்னிஷன் தேவை. ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது தெரிஞ்சால் தான் நான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க ஒரு விஷயம், பிகாஸ் ஐ ஹேட் அ ப்ராப்ளம் எனக்கு தெரியல, ஐ வாஸ் ஜஸ்ட் ஹேவிங் ஆங்ஸைட்டி. ஸோ வந்துட்டு எனக்கு பால்பிட்டேஷன் இருக்கும், எனக்கு என்னென்ன, பிகாஸ் அப்போ தெரியாது, நாட் அப்போது லைக் ஒரு 7 years பேக், ஐ டோன்ட் நோ. அண்ட் தென் ஐ வென்ட் டு டாக்டர். ஹை ஃபீவர் இருந்துச்சு, ஹை ஃபீவர் கிடையாது, ஹை ஹார்ட், இந்த கோவிட் டைமில் ஹை ஹார்ட் பீட் இருந்துச்சு. டாக்டர்ஸில் போய் உங்களுக்கு எதுவுமே இல்லை, எதுக்கு அங்கே வந்திருக்கீங்கன்ட்டு டாக்டர்ஸ் வேர் ஆல் கன்ஃபியூஸ். அண்ட் தென் சென்ட் மீ டு அ தெரபிஸ்ட். ஸோ அவங்ககிட்ட நான் எதுவுமே சொன்னேன், டாக்டர் ஐ ஜஸ்ட் நீட் ஹெல்ப். I told them, but அந்த மாதிரி I think if adults or யாராக இருந்தாலுமே accept பண்ணிட்டு if we voice out something, I think it's easy for us all to like get it solved. நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, I asked for help. Yes. I need help. I expressed. Yeah. That is very important. So உங்களை வந்து அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சோஷியலை பொறுத்தவரை all the solutions, answers எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. To improve, to make it better. தெரபிஸ்டோட ரோல் அங்கே வந்து டு ஹெல்ப் அஸ் ப்ரிப்பேர் ஃபார் தேட். ஸோ திஸ் ஐல் எக்ஸ்பிளைன் டு யூ ஹவு வி ஒர்க் இன் புத்தி கிளினிக் பியாண்ட் தெரப்பி. ஓகே, ஸோ த ஒன் திங் தட் கேன் ஹெல்ப் யூ ஃபிக்ஸ் மென்டல் ஹெல்த் இஸ் மெடிகேஷன். இப்போ மெடிசன்ஸை பற்றி ரொம்ப எல்லாரும் பயப்படுவாங்க. பட் த திங் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸ் தட் வி யூஸ்
இன் சைக்காட்ரி. அந்த மெடிசின்ஸ் எல்லாமே வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு டெஃபிஷியன்சி, ஒரு குறைபாடை வந்து சரிப்படுத்துது. ஸோ டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு there is a serotonin dysregulation. The medicines that we use, அந்த serotonin pathway regulate பண்ணுது. It makes more serotonin available in the brain. So இது வந்து நான் என்ன ஜாம்பி பண்ணிடும், என்ன அடிக்டிவ் பண்ணிடும் எல்லாம் பயப்படுவாங்க. கண்டிப்பா அடிக்ஷன் பயம் இருக்கு எல்லாருக்குமே. Correct, but that is not true with when the medicine is properly chosen. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஹாலுசினேஷன்ஸ் இருக்குது, சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்கிறோம், பைப்போலார்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து there is also a dopamine dysregulation. அதுக்கு தனியாக மெடிசன்ஸ் ஆர் தேர், அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. ஸோ மெடிசனை பொறுத்தவரை சரியாக சூஸ் பண்ணி சரியான டோஸில் எடுத்துக்கிட்டு அண்ட் சரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்த பிறகு வித்ட்ரா பண்ணுறது இந்த ரைட் வே, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். மெடிசன்ஸ் பை அண்ட் லார்ஜ் சரியாக ப்ரிஸ்கிரைப் பண்ணால் தே ஆர் சேஃப். பிகாஸ் மெடிசன்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த டோப்பமைனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. ஸோ தட் கேன் பி டன் த்ரூ ஸ்டிமுலேஷன் ஆல்சோ. ஸோ ஸ்டிமுலேஷன் வந்து அதே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலியமாக தானே வேலை பண்ணுது. ஓகே, பிரெயினில் வந்து லட்சக்கணக்கில் நரம்பு இருக்குதுன்னு சொன்னோம். அது வந்து ஒன்றுக்கு ஒன்று கெமிக்கல் சிஸ்டம்ஸ் மூலியமாக பேசுதுன்னு சொன்னோம். அந்த கெமிக்கல் சிஸ்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த செரட்டோனின், டோப்பமைன் இதெல்லாம் தான் கெமிக்கல் சிஸ்டம்ஸ். இப்போ பிரெயின் ஸ்டிமுலேஷன் என்ன பண்ணுது, அந்த நர்வ் பாத்வேஸை தான் ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த மாதிரி செய்யும்போது அந்த கெமிக்கல்ஸை வந்து இட் மேக்ஸ் இட் மோர் அவைலபிள். அந்த மாடுலேஷன் ஆஃப் த கெமிக்கல் சிஸ்டம் அதாலேயே அச்சீவ் பண்ண முடியுது வாட் த மெடிசன் இஸ் டூயிங். ஸோ கண்டிப்பாக மெடிசன் ப்ளஸ் ஸ்டிமுலேஷனுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குது. பட் நாம் வந்து ரொம்ப வந்து இல்லை மெடிசனே வேண்டான்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிரெயின் ஸ்டிமுலேஷன் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ஆல்டர்னேட்டிவ். ஸோ டூ யூ திங்க் தி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஒரு மென்டல் ஹெல்த் வந்துட்டு பொதுவாக வீட்டில் ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, தூங்குப்பா சரியாயிடும், எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு நீ சரியாக தூங்க மாட்டேங்கிற, அதனால உனக்கு இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ் திஸ் ரிலேட்டட் டு ஸ்லீப்? கண்டிப்பாக. ஸோ ஸ்லீப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் பிரெயினோட கிளியரிங் மெக்கானிசம். நம்ம தூங்கும்போது பிரெயினில் வந்து அந்த வேஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணுறதே ஸ்லீப் தான். அதே மாதிரி பிரெயினுக்கு வந்து ஒரு ரீசெட் கொடுக்கறது ஸ்லீப் தான். சரியான ஸ்லீப் ரொம்ப ரொம்ப தேவை. ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ரொம்ப தேவை, மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப தேவை. மாடர்ன் லைஃப்பில் பல காரணங்கள்னால அது பாதிக்கப்படுது. சர்க்கேடியம் ரிதம்னு ஒரு ரிதம் இருக்குது. எந்திரிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது, தூங்குறதுக்கு ஒரு டைம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஈவினிங் டியூட்டி, நைட் டியூட்டி, ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ் டியூட்டி, இந்த மாதிரி எல்லாமோ டியூட்டி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒர்க்னால ஸ்லீப் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப்ட். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல்னால ஸ்லீப் கெட்ஸ் டிஸ்டர்ப்ட். ஐ கோ பார்ட்டிங், நான் வந்து லேட்டாக தூங்குறேன், இல்லை நிறைய நைட் அவுட்ஸ், இல்லை இது டூ மச் ஆஃப் டிஜிட்டல் மீடியா, இல்லை வந்து வாட்சிங் நெட்ஃப்ளிக்ஸ், ஏதோ காரணத்துக்கு நான் சரியாக தூங்குறது இல்லை. ஸ்லீப் நாட் பீயிங் நார்மல் இஸ் எ ரீசன் ஃபார் மெனி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? அண்ட் கண்டிப்பாக டு மெயின்டைன் குட் மென்டல் ஹெல்த் ஸ்லீப் ரொம்ப ரிக்வயர்டு. இதை நாங்கள் இன்னொரு விதத்தில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டாக ஒருத்தர் வரும்போது நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்டிவ்னஸே டாக்டர் ரொம்ப அதிகமாக தூங்குறாங்க இப்போன்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் எஃபெக்டிவ்னஸ். ஏன்னா ஸ்லீப் வந்து பேங்க் மாதிரி. பேங்க்கில் நம்ம பணம் வாங்கிட்டே இருந்தால் எப்போ தடவை திருப்பி கொடுக்க வேண்டி வரும் இல்லையா. ஸ்லீப் டிப்ரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இட்ஸ் எ ஸ்லீப் டெட், ஒரு கடன். அதை நம்ம திருப்பி பே பண்ண வேண்டி வரும். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க சார், இப்போது ஒரு பிஸி வீக்கு, நிறைய லேட் நைட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு வீக்கெண்டில் போய் அடிச்சு போட்ட மாதிரியே தூங்குவோம் இல்லையா. தட் இஸ் த பாடி பேயிங் பேக் த ஸ்லீப் டெட். ஓகே, ஸோ ஸ்லீப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் இப்போ டிமென்ஷியா ரிசர்ச்சில் கூட என்ன காமிச்சிருக்காங்கன்னா, நிறைய அடல்ட் லைஃப்பில் ஸ்லீப் டெப்ரிவேஷன் இருக்கிறவங்களுக்கு டிமென்ஷியா வரத்துக்கு வாய்ப்பு அதிகம், மறதி நோய் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். நிறைய நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி பல நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசார்டர் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கும் வந்து ஸ்லீப்பை வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இட் இஸ் கம்மிங் அவுட். ஸோ அண்ட் டெஃபினெட்லி டிப்ரெஷனுக்கு ஸ்லீப் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர். அண்ட் குட் ஸ்லீப் இஸ் குட் ஃபார் ப்ரிவென்டிவ் ஹெல்த். பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அது நம்மளை இட் லுக்ஸ் ஆஃப். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன, மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. ஓ மை காட், ஐம் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் மிட் லைஃப் கிரைசிஸ் ப்ரோ அப்படின்ட்டு. வாட் யூ திங்க் அபவுட் தட்? டிப்பிக்கலி நம்ம மிட் லைஃப் கிரைசிஸ்னு பேசும்போது we reach a point where we are getting overwhelmed by many things. அண்ட் நமக்கு வந்து ரோட் அஹெட் தெரிய மாட்டேன்னுது. மிட் லைஃப்பில் தான் சில ரியலைசேஷன்ஸ் வரும். ஏன்னா சின்ன வயதில் இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து நான் உலகத்தை கான்கர் பண்ணிடலான்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய டைம் இருக்குது. மிட் லைஃப் வரும்போது என்ன ஆகுது, டைம் இல்லை,
இன்னொரு 10 years 15 years தான் ஒர்க்கிங் லைஃப் இருக்குது அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வருது. அதுவும் வந்து நம்மளை சேலஞ்ச் பண்ணும். மிட் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் ப்ரெஷர்ஸ் ஆர் மச் மோர். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிட் லைஃப்பில் தான் வந்து ஹவுசிங் லோன், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், ஓகே, ஸோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து ஒரு பர்சனை வந்து இட் அஃபெக்ட்ஸ், அக்யூமுலேட் ஆகிட்டு போகிறதுனால. ஆமாம். ஸோ இந்த கியூமுலேட்டிவ் எஃபெக்ட், நான் அந்த ஆலோஸ்டாட்டிக் லோடுன்னு சொன்னீங்க பாருங்கள், அந்த கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் வந்து இட் ஓவர்வெல்ம்ஸ் த சிஸ்டமால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதோடு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்து இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் இல்லை ஒரு பிரேக் டவுன். அந்த பிரேக் டவுன் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வரலாம், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி வரலாம், இல்லை மென்டல் ஹெல்த்தில் வரலாம். 2 விதத்துலேயும் வரலாம். சில பேருக்கு வந்து இந்த பிரேக் டவுன் வந்து அடிக்ஷன்ஸ், எக்ஸசிவ் ட்ரிங்கிங், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து விளைவுகள் ஆஃப் தட் கிரைஸ். ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த நேரத்தில் வெளிப்படையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு ஜென்ரலாக ஒரு அடல்ட்டுக்கோ இல்லை வந்துட்டு பொதுவாகவே இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சில பல டிப்ஸ் ஆர் லைஃப் அட்வைசஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க? ஒன்று வந்து ரெசிலியன்ஸ் பில்டிங். எல்லாருக்குமே வந்து சிறு வயதுலேருந்தே வந்து அந்த சேலஞ்சஸை மீட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். ஓகே, ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி குட் ஃபார் தட். ஓகே. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் சொல்லி கொடுக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ். ரெண்டாவது வந்து டிஃபீட்டை எப்படி ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா யூ வில் லூஸ், எவ்ரிடே வின் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, gracefully to handle it, how to handle, someone being better than me, how to handle, okay, to be chosen for something, how to make that happen. இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் காம்படிஷன்ஸ் இன் ஸ்கூல், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆல் திஸ் ஹெல்ப்ஸ் அஸ் பில்ட் ரெசிலியன்ஸ். சோஷியலைசேஷன் ரைட் த்ரூ லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வெரி ஆஃபன் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த மென்டல் ஹெல்த் ரீசன்ஸ்னால ரொம்ப தனிமையில் மக்கள் போயிடுவாங்க. அந்த தனிமையில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃப்யூச்சரே தெரியாது. தெர் இஸ் நோபடி டு சியர் அஸ் அப், நோபடி டு கிவ் another வியூ பாயிண்ட், இப்படி செய்யலாமே. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சோஷியலைஸ் ரைட் த்ரூ லைஃப் அண்ட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து ஒர்க்குன்னு அந்த ஒரு ஃபோக்கஸில் இருக்கும்போது சோஷியலைசேஷன் கெட்ஸ் அஃபெக்டட், ஹாபீஸ் கெட் அஃபெக்டட், ஃபேமிலி டைம் கெட்ஸ் அஃபெக்டட். ஓகே, இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து பைட் பேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டியூரிங் த யங் அடல்ட் லைஃப் அண்ட் மிடில் லைஃப் அந்த ஸ்டேஜஸ்லலாம் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். பேலன்சிங் இட் வித் ஆக்டிவிட்டீஸ் தட் கிவ் யூ ஹாப்பினஸ், மற்றவங்களோட வந்து ஈடுபாடு வச்சுக்கிறது, கெட்டிங் இன்வால்வ்ட் இன் திங்ஸ் அதர் தென் ஒர்க், ஹேவிங் சம் ஹாபீஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா? ஸோ டு பி என்கேஜ்ட் இன் ஆக்டிவிட்டி தட் இஸ் இன் சம் வே ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ். ஓகே, அது வந்து ஆக்சுவலாக இட் வில் கிவ் எனிபடி ஹாப்பினஸ். ஓகே, அது வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லது. பட் சிலப்போ அந்த வாய்ப்பு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்காது. அந்த வாய்ப்பு நம்ம தேடி போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? Then other things, music is something which is very good. Creative pursuits is very good. Painting or things like painting and the mari vishayangal, dance, idella very good. Sela perukku spirituality, learning to do meditation can be very helpful. You know what meditation does, நம்ம மூளையில வந்து there is a network called the default mode network. அந்த default mode network அதுதான் calm down பண்ணுது. It helps us attend, focus and calm down. So that's why meditation is helpful. நீங்க monks பாத்தீங்கன்னா you will find that they are able to meditate. One of my podcasts is about the monk brain. அந்த மாங்கோட பிரெயினை ஸ்டடி பண்ணியிருக்காங்க ரொம்ப டீட்டெயில்டாக முனிவர்கள். அவங்களோட பிரெயினை ஸ்டடி பண்ணதில் one of the important things is that when they meditate there are permanent changes that occur. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனலி நான் அந்த ஆலோஸ்டாட்டிக் லோடுக்கு திரும்பி போகிறேன், ஏன்னா we started with it. ஓகே, நம்ம மூளையில் வந்து இஃப் யூ ட்ரா அ லைன் பிட்வீன் யுவர் இயர்ஸ், நடுவில் வந்து ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது பக்கத்தில் அமிக்டலான்னு வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இட் இஸ் த ஷேப் ஆஃப் அன் ஆல்மண்ட், பாதாமோட ஷேப்பில் இருக்கும். இந்த ஹிப்போ கேம்பஸ் இஸ் யோர் மெமரி சென்டர், அமிக்டலா வந்து உங்கள் இமோஷன் சென்டர். Emotions and memories are very closely linked to one another. Okay, that's why
what we are emotional about, we remember better. Okay? So, why I am saying that also, stress இருக்கிறவங்களுக்கு, high stress இருக்கிறவங்களுக்கு, this is the most vulnerable part. The allostatic load வந்து, if it is not balanced and maintained, what happens is the hippocampus degenerates. அது வந்து shrink ஆகும். In fact, டிப்ரெஷன் ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, மேஜர் டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு they have a smaller hippocampus. Okay, so actually stress can affect your brain and your brain is responsible for your stress also. இது ரெண்டுமே இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி there is a tug of war. Balancing that is extremely important. எஸ் ஓகே. ஸோ டாக்டர் தேங்க்யூ, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து பார்த்ததில் எவ்ரி திங் இஸ் லைக் இன்டர் கனெக்டட். ஸோ வந்துட்டு பேசிக்காக நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும், மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி பேலன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். தேங்க்யூ டாக்டர். வணக்கம்.